வணக்கம். நம்ம வாழ்க்கையோட பாதை ஏற்கனவே தீர்மானிச்ச ஒன்றா, இல்லை நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நாமளே தான் முடிவு பண்ணுறோமா? காலங்காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த கேள்விக்கு விடை தேடலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையோட கதை ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு புத்தகமா, இல்லை ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வரியையும் நாமளே எழுதுகிற ஒரு ஆசிரியரா இருக்கோமா? இதுதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற மையமான கேள்வி. இந்த ரெண்டு கருத்துக்களுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசமே இதுதான். ஒரு பக்கம் தன்னிச்சை, அதாவது ஃப்ரீ வில். அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க தான் உங்க கதைக்கு ஹீரோ, நீங்க தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லுது. ஆனா மறுபக்கம் விதி, ஃபேட், அது சொல்லுது, இல்லை இல்லை, கதையெல்லாம் ஏற்கனவே எழுதியாச்சு, நீங்க அதுல ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுது. சரி, முதல்ல நாம விதி பக்கம் இருக்கிற நியாயத்தை பார்ப்போம். எல்லாமே ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்டது தான் அப்படிங்கிற வாதத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி நம்ம இந்திய தத்துவத்துல 3 முக்கியமான கருத்துக்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? 1, கர்மா. நாம பலரும் கேள்விப்பட்ட வார்த்தை தான் இது. இது ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு வர்ற விதி கிடையாதுங்க. இது ஒரு காஸ்மிக் ஜஸ்டிஸ் சிஸ்டம் மாதிரி. அதாவது நாம செஞ்ச செயல்களுக்கு ஏத்த விளைவுகள் நம்மளை தேடி வரும். இது ரொம்பவே நியாயமானது, அதே சமயம் தவிர்க்கவே முடியாததும் கூட. 2வது ஜோதிடம். இது என்ன சொல்லுதுன்னா, நாம பிறக்கிறப்போ கிரகங்களோட நிலைமை நம்ம வாழ்க்கையோட ஓட்டத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லுது. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது ஒரு முழுமையான விதின்னு சொல்லிட முடியாது. சில பரிகாரங்கள், சடங்குகள் மூலமா இந்த கிரகங்களோட தாக்கத்தை நமக்கு சாதகமா மாத்திக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. 3வதா ஊழ். இப்போ தென்னிந்திய மரபுல இருந்து வர்ற ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கருத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் இந்த ஊழ். இது கர்மா, ஜோதிடம் இதையெல்லாம் விட ரொம்ப கடுமையானது. இது ஒரு குருட்டு சக்தினே சொல்லலாம். ஏன் நடக்குதுன்னு கேள்விக்கே இடமில்லை. அது நடக்கணும், அதனால நடக்குது, அவ்வளவுதான். இந்த ஊழோட வலிமைய திருவள்ளுவர் எவ்வளவு அழகா ஒரு குறள்ல சொல்லி இருக்காருன்னு பாருங்க. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. அதாவது விதி உங்களுக்கு சாதகமா இல்லையா, நீங்க கோடி கோடியா சேர்த்தாலும் அதை அனுபவிக்கவே முடியாது. ஊழை விட வலிமையானது எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. சரி, இப்போ வரைக்கும் விதியோட வலிமையை பத்தி பார்த்தோம். வாங்க இப்போ இந்த நாணயத்தோட அடுத்த பக்கத்தையும் பார்க்கலாம். நம்மளோட எஃபர்ட், நம்மளோட தேர்வு, இதுக்கு கீதை என்ன முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பார்ப்போம். இந்த நம்பரை பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். 700 ஸ்லோகங்கள்ல பகவத்கீதையில் இருக்கு இல்லையா, அதுல வெறும் 18 ஸ்லோகங்கள் தான் விதியை பத்தி, அதுவும் நேரடியா இல்லாம கொஞ்சம் மறைமுகமா பேசுது. அப்போ கீதையோட அசல் மெசேஜ் என்னவா இருக்கும்? இந்த ஸ்லோகத்துல வர ஒரு கடைசி வார்த்தை என்னன்னா, நீ விரும்பியபடி செய். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எல்லாத்தையும் விளக்கிட்டு கடைசியில என்ன சொல்றாருன்னா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இனிமே முடிவு உன்னோடது, நீ விரும்புறத செய்யன்னு சொல்றாரு. இது தன்னிச்சைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இல்லையா? ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. கீதை தன்னிச்சைங்கிற வார்த்தையை விட சுதந்திரமான தேர்வு அப்படிங்கிறதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. அதாவது நம்ம சுதந்திரம்ங்கிறது அன்லிமிட்டெட் கிடையாது. நம்மளோட பழைய பழக்க வழக்கங்கள், மனசுல ஆழமா பதிஞ்ச விஷயங்கள், அதாவது சம்ஸ்காரங்கள், அந்த வட்டத்துக்குள்ளதான் நம்மால தேர்வு செய்ய முடியும். அப்ப என்னதான் இது? விதி பெருசா, தன்னிச்சை பெருசா? இதுக்குள்ள ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கா? இல்ல, ஒருவேளை இது ஒரு சண்டையாவே இல்லாம கூட இருக்கலாம். நாம எந்த கண்ணோட்டத்துல இருந்து இதை பார்க்கிறோங்கிறத பொறுத்து எல்லாம் மாறும். நாம நம்மளை இந்த உடம்பு, இந்த மனசு அப்படின்னு பொருள் உலகத்தோட ஒரு பகுதியா நினைக்கும் போது நம்ம முயற்சி, நம்ம தேர்வு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமா தெரியும்.
ஆனால் நாம் நம்மளை ஒரு ஆன்மாவா, அதாவது நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்க்குற ஒரு சாட்சியாக நினைக்கும்போது எல்லாமே பிரகிருதிங்கிற ஒரு பெரிய சக்தியால் தான் நடக்குதுன்னு தோணும். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரெண்டுமே ஒரே நேரத்தில் உண்மையாக இருக்க முடியும். இதை இன்னும் சிம்பிளாக புரிஞ்சிக்க இந்த 2 வார்த்தைகளை பாருங்க. பிராராப்த கர்மா. இது நீங்கள் விளையாட வேண்டிய கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி. அதோட பவுண்டரி லைன், பிட்ச் கண்டிஷன் எல்லாமே உங்கள் பழைய கர்மா படி ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் அந்த கிரவுண்டுக்குள்ளே எப்படி பேட்டிங் பண்ணுறது, எப்படி ரன் ஓடுறதுங்கிறது தான் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி, அதாவது புருஷார்த்தம். சரி, இப்போ இந்த பெரிய தத்துவத்தை எல்லாம் நம்ம மனசில் பதிய வைக்கிற மாதிரி அழகாக 2 உருவகங்களோட இந்த விவாதத்தை முடிக்கலாம். வாழ்க்கையை ஒரு பெரிய நாடக மேடையாக கற்பனை செஞ்சு பாருங்களேன். இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த ஸ்டேஜுக்கான லைட்டிங்ஸ். நாம் எல்லாரும் இந்த மேடையில் நடிக்கிற நடிகர்கள். ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி இந்த நாடகத்தில் நம்ம ஆன்மா தான் உண்மையான நடிகர். இந்த உடம்பெல்லாம் அந்தந்த ரோலுக்கான ஒரு காஸ்டியூம்ஸ் தான். இன்னைக்கு ஒரு காஸ்டியூம், நாளைக்கு வேறொன்று. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டா நமக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்து மேலே இருக்கிற பற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போது அந்த பாத்திரத்தை எப்படி சரியாக நடிக்கிறது அப்படிங்கிற நம்மளோட தன்னிச்சைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த மொத்த விவாதத்தோட சாராம்சத்தை பண்டிட் ஜவஹர்லால் நேருவோட இந்த ஒரு வரி சொல்லிடும். வாழ்க்கை ஒரு சீட்டாட்டம் மாதிரி. உங்கள் கைக்கு வர்ற சீட்டு இருக்கே, அதுதான் விதி. அதை மாற்ற முடியாது. ஆனால் அந்த சீட்டை வச்சு ஆட்டத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசித்து விளையாடுறீங்க பாருங்க, அதுதான் தன்னிச்சை. அப்போது இவ்வளவு நேரம் நாம் பேசின இந்த தத்துவம் எல்லாம் கடைசியில் உங்கள் முன்னாடி ஒரு கேள்வியாக வந்து நிற்கிது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டுகளை வச்சு உங்கள் ஆட்டத்தை நீங்கள் எப்படி விளையாட போகிறீங்க? பதில் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்.